வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பவிஸ் கிச்சனில் 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும். இந்த மாவில் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னா, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு வந்து ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் வந்து நம்ம நார்மலாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கஞ்சி மாதிரி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மாவு நல்லா ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கூட இந்த தோசை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்பில் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கும்போது அது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஓட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்ன வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து ஸ்வீட்டும் வந்து ஆட் பண்ணல. நம்ம வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருந்தோன்னா எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒட்டி வர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வெந்த அப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் எந்த கலரும் ஆட் பண்ணல, வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கலரே தான். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஹெல்த்தியான டிஷ் எல்லாமே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பார்க்க என்ன கலர்ஃபுல்லாக இருக்கோ அதான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். பாருங்கள், அழகாக நம்ம வந்து கரடி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இதில் பார்க்கும்போதே குழந்தைங்க வந்து சாப்பிடணுன்னு விரும்புவாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், ஓட்ஸ் வந்து நல்லா வறுத்துட்டு வறுக்கும் போது நம்மளுக்கு வந்து அது கிறிஸ்பி ஆயிரும் கொஞ்சம் ஓரளவுக்கு. அதை வந்து நீங்கள் வந்து போட்டு டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஜாம் கூட வந்து நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணோன்னா இன்னும் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.